விடியா திமுக ஆட்சியில் இயக்கப்பட்டு வரும் ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் பொதுமக்கள் பேருந்துகளில் பயணிக்கவே அச்சமடைந்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அரசு பேருந்துகளை சரியாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசல் பேருந்தை இயக்கி வருவதால் தொடர் விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்களின் உயிரை சற்றும் கண்டு கொள்ளாத இந்த விடியா அரசு பாழடைந்த பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்நிலையில் சென்னை கிண்டியிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை இயக்கக்கூடிய மாநகர பேருந்து ஓட்டை உடைசலாக இருக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கியர் பெட்டி அருகே பாதாளம் போன்று மிகப்பெரிய ஓட்டை ஒன்று உள்ளதை சரி செய்யாமல் உடைந்த பகுதியின் மீது அப்படியே பேருந்தை இயக்கி வருவது பயணிகள் இடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் அலட்சியமாய் செயல்படும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பழங்குடி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மேல்கதிபூர், ஓரிக்கை, செவிலிமேடு, நத்தப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஏரிக்கரையோரம் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் பட்டா வழங்கி 2 ஆண்டு ஆகியும் இடத்தை அளந்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பழங்குடி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் இனிமேலும் இதுபோல அலட்சியமாக செயல்பட்டால் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குடியேறுவார்கள் அல்லது பழங்குடி மக்கள் சுடுகாட்டில் வசிக்க தொடங்குவார்கள் என மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூரில் திமுக ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் கட்டப்பட்ட வீடுகளை விடியா திமுக அரசை இடித்து அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்கே பேட்டையில் உள்ள எஸ்விஜி புரம் பகுதியில் 2000ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் 75 பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் வீடுகள் கட்டி மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் குடிநீர் இணைப்பு, மின் இணைப்பு, சாலை வசதி என எதுவும் செய்து கொடுக்காததால் திமுக எம்எல்ஏ சந்திரன், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் என அனைவரிடத்திலும் அடிப்படை வசதி கேட்டு மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து திடீரென்று 75 பட்டாக்களை ரத்து செய்கிறோம், இது அரசுடைமை ஆக்கப்பட்ட இடம் என்று பெயர் பலகை வைத்து வட்டாட்சியர் விஜயகுமார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என பொதுமக்கள் முறையிட்டும் வட்டாட்சியர் கண்டுகொள்ளாத நிலையில் 135 போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு 54 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கதறி துடித்தனர். மேலும் ஒவ்வொருவரும் 10 லட்சம் கொடுத்தால் வீட்டை அப்படியே விட்டு விடுகிறேன் என வட்டாட்சியர் கூறிய நிலையில் பட்டா நிலத்தில் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிற்கு எப்படி ஒவ்வொருவரும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஆவேசமடைந்தனர். நாங்க கேட்ட அமௌண்ட் கொடுத்தா நாங்க சஸ்பென்ஸா முடிச்சிட்டு இருப்போம், நீங்க கொடுக்கல, 10 லட்சம் கொடுத்துருங்க, உங்களுக்கு எல்லா வீடு தெரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் 10 லட்சம் ரூபாய் எப்படி சார் முடியும்? வீடு கட்டுறதுக்கு அவங்க நகை நட்டு வச்சுதான் சார் வீடு கட்டாங்க. ஒரு ஆள் மேல 10 லட்சம் ரூபாய் வச்சு வீடு கட்ட முடியுமா சார்? 10 லட்சம் ரூபாய் கேட்டாங்க சார், எப்படி சார் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? பார்த்து கொடுக்கறதால சார் உங்களுக்கு அதிகாரம் இந்த முன்ன மாதிரி மேடை கட்டிக்கிட்டா நாங்க படுத்துக்கிறோம். எந்த அதிகாரம் வந்து வீடு பார்த்துட்டு கொடுங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் நாங்க கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியருக்கு மக்கள் சாபம் விட்டதால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் என்று வட்டாட்சியர் மிரட்டியதாக தெரிகிறது. ஒரு பொருட்களை கூட வெளியே எடுக்க விடாமலும் வீட்டில் இருந்தவர்களை வெளியேற்றியும் அப்படியே வீட்டை தரைமட்டமாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் கொந்தளித்துள்ளனர். மேலும் கருணாநிதி கொடுத்த பட்டாவை ஸ்டாலின் பறித்து விட்டதாகவும் கொடுத்து பறிப்பதே விடியா அரசின் வேலையாக உள்ளதாக பொதுமக்கள் காட்டம் தெரிவித்துள்ளனர். புள்ள வந்து பிடிங்கினதுதான் சார். எவ்வளவு வீடு 20 வருஷமா காப்பாத்தி வச்சிருந்த சொத்து சார். இது வந்து 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எவ்வளவு பேர் கேட்டாலும் கொடுக்காது. நாங்க வச்சு காப்பாத்தின வீடு 75 பேர் வீடு கட்டுகிறோம் சார். 1 இல்ல 2 இல்ல, கடன் வாங்கி கட்டுகிறோம் சார். எல்லாம் வட்டி கட்டி நிக்கிறோம் சார். ஆமாமல்ல விசாரிச்சுக்கலாம் சார், விசாரிக்காதே விட்டுட்டாங்க சார். அநியாயமா நல்லா இருப்பாங்களா சார்? நியாயமா பாருங்க சார். ஏன் சார் அப்பங்க அங்க அரசு இல்லாத கூட அதே மாதிரி நடத்தினா இது அப்பங்க பட்டா குத்து 24 வருஷம் ஆகுது சார். நாங்கெல்லாம் வீடு கட்டியிருக்கோம் சார். 75 பேருக்கு மேலே வீடு கட்டி வச்சுக்கிறாங்க சார். அதில் கொடுத்தணுங்கிறாங்க சார். தாசில்தார் வந்து போலீஸுங்க அதிகாரிங்களாம் கூட்டின்னு வந்து எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளிட்டாங்க சார். நானும் என் 3 பொம்பளை பசங்க வச்சுக்கணும் 20 வருஷமாக வீடு இல்லாமல், கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் சார். நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே சொல்ல சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கோம் சார். எங்களை கை கால் பிடிச்சி இஸ்தேட் வெளியே போட்டாங்க சார். வீடு நாங்கள் விட மாட்டோம்னா கூட எங்கள் வீட்டை பிடிச்சி இடிச்சுட்டாங்க சார். எங்கள் பசங்களெல்லாம் தெரிஞ்சு வந்து வெளியே போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்த சாப்பாடு கூட கொடிட்டாங்க சார். இந்த கலைஞர் கொடுத்தாரு சார், ஆட்சியில் இருக்க சொல்ல. அவர் பையன் வந்து இப்போ வந்து மொத்த வீடியோ விடுக்க சொல்லிட்டாரு சார்.
பிரச்சனை தொடர்ந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அதிகாரிகளையும் சந்திச்சு எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துருக்கோம், வருவாய்த்துறை ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு எல்லாரும் அதிகாரிகளையும் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். எல்லாருமே நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு காலங்கத்தால் யாருமே இல்லாத சமயத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்ககிட்ட ஒரு வார்த்தை வெளியே வாங்க, உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல சார். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அவங்க பார்க்க ஒரு 5, 6, 7, 8 ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க சார். ஆள் பிபின்னா கூட கேட்கல, துணியோடு பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. நான் சொன்னேன், வயசானவங்க சார், எனக்கு பிபி இருக்கு சார். பிபி ஆகுது கிபி ஆகுதியா, உன்னை யாரையா கட்ட சொன்னா? நாங்கள் போர்டு வைக்கிறதுக்கு முன்னே கட்டின வீடு ஃபர்ஸ்ட் வீடு சார். இது போர்டு வைக்கல சார். என்னத்தையும் கலெக்டரும் வரல, யாரும் வரல. பட்டா இருக்கு சார், பட்டாவும் இருக்கு, ரீஷன் பண்ணியிருக்காங்க. ரீஷ் பண்ண பட்டாவை போய் அப்போ ரீஷ் ஆப்ஷனில் யாரை சார் ரீஷ் பண்ணாங்க? 17 பண்ணியிருக்கேன் சார். நான் 17 வருஷம் ஆகுது சார் ரீச் பண்ணும் போது அப்போ தெரியாத தாசில்தாருக்கு யாங்க ரீச் பண்ணானே அப்போ கேட்க கூடாது. அவன் எங்களுக்கு ஆதகம் இருக்கு சார். ஆனா ஒண்ணு சார், இவங்க வந்து எல்லாமே என்ன தெரியுமா, அப்பா கொடுத்தாப்புல, ஸ்டாலின் கருணாநிதி கொடுத்தாப்புல, மகன் ஸ்டாலின் பிடிங்கினாப்புல. இவ்வளவுதான் சார் விஷயம். நாங்க எங்கெங்கயோ மனு கொடுத்தோம், எங்கெங்கயோ போராடினோம் சார். எந்த போராட்டத்துக்கும் எந்த முற்றுப்புள்ளியும் வைக்கல சார்.